அருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சமாதானம் இழந்து காணப்படலாம். உங்கள் வியாபார எல்லையில், உங்கள் ஊழிய எல்லையில், குடும்ப ஜீவியத்தின் எல்லையில், அல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையின் ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சமாதானம் இழந்து என் நிலைமை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் தந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமே சமாதானம் தான். எத்தனை ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், செழிப்புகள் இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், உனக்கு சமாதானம் தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த எல்லா கிரியைகளையும் அழித்து தேவன் தாமே உங்களுக்கு சமாதானம் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன், ஆமேன்.